உங்களுக்கு இந்த மெயின் பேனல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு மெட்டலில் வந்துடும். மெட்டல் பாடியாக கொடுத்துருப்பாங்க. இது மார்க்கெட்டில் சேட்டக்கில் மட்டும்தான் மெட்டல் பாடி யூஸ் பண்ணுறாங்க. இதை நீங்கள் ஓல்டு சேட்டக் ஸ்கூட்டரில் கொடுத்துருப்பாங்க. இதுதான் குளோ பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் உங்களுக்கு மொபைல் சார்ஜிங் போட்டு வந்துடும். வித் சேஃப் பாக்ஸாக இருக்கும். இது நீங்கள் சேஃப் அண்ட் செக்யூராக உங்களுடைய பர்ஸ் ஆர் மணி எது இருந்தாலும் நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம். நீங்கள் IP67 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் நம்ம எல்லா ஸ்கூட்டருக்கும். ஸ்கூட்டருடைய பேட்டரி மோட்டர் மட்டும் கிடையாது, என்டையர் ஸ்கூட்டருக்கே இருக்குது. அதனால் நீங்கள் மழை அதை பற்றிலாம் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேணாம். தம்பி, நான் ரொம்ப நாள் கழிச்சு நான் வரேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் தனியாக மரமாக விட்டுட்டீங்க. ஓகே தம்பி, இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்? அவங்க ஆல்ரெடி அவங்க பார்த்துருப்பாங்கண்ணா. எஸ், சீட்டாக். ஓகே, பைக்ஸ் வரும். ஆமாம், சீட்டாக் பற்றி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அதானே ஏதோ ஆதி காலத்தில் பைக் ஸ்கூட்ரு வந்து உருவாக்குனப்ப பஜாஜ் வந்து இந்த சேட்டாக் அப்படின்ற அந்த இதை தான் ஃபஸ்ட்டு பிராண்டை தான் கொண்டு வந்திருக்காங்க. பாக்யராஜ் வண்டி. எஸ், பாக்யராஜ் வண்டி. ஓகே. அது நல்ல பாப்புலர் தம்பி. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால அது ஸ்டாப். பஜாஜ் தானே அது? ஆமாம், பஜாஜ் யூஸ்ஃபுல்லா இல்லை, பஜாஜ் தான், பஜாஜ் சேட்டாக் தான். பஜாஜ் பல்சர் எல்லாம் அது தனி. இது வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்குன்னு ரீஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகே. அப்போ ஸ்கூட்ரு அப்புறம் M80ன்னு ஒன்று வந்ததுன்னா அந்த டைமில் அந்த அதெல்லாம் ஒரு மலரும் நினைவுகள். ஸோ சேட்டாக் வந்து நார்மல் பெட்ரோல் வண்டியிலேருந்து இப்போ வந்து ரீஃபார்ம் பண்ணி இதில் கொண்டு வந்திருக்காங்க, எலக்ட்ரிக் ஸ்கூட்டராக கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். நல்லா என்னென்ன கலர் என்னென்ன வேரியண்ட் விட்ருக்காங்க அப்படிங்கிறது வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் பண்ணிடலாமா? வெல்கம் டு யோகம் வ்ளாக்ஸ். நான் நிருபன் தொல்காப்பியன். நான் அதுவும் ராமசாமி. ஸோ தம்பி சொன்ன மாதிரி சேட்டாக் ஷோரூம் வந்திருக்கோம். இங்கே என்னென்ன நியூ மாடல்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன மாடல்ஸ்லாம் இருக்குது, அது என்னென்ன ப்ரைஸில் இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ இந்த பஜாஜ் கம்பெனி சீட்டாக் இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன பைக்கு என்னென்ன வேரியன்ட் இருக்குது அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக சதீஷ் இருக்கார். வாங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ. சதீஷ், எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு? நான் இப்போ ஒரு பாஸ்ட் 2 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறேன். அப்படிங்களா? எலக்ட்ரிக் பிராண்டில் தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஓகே. இது பார்த்தீங்கன்னா பஜாஜோடைய ஒரு ப்ராடக்ட். அது ஒரு பெரிய ஒரு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா இது வேறு ஏதோ கம்பெனி கஸ்டமர்ஸ்க்கு ஈவிங்கிற ஐடியா இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. அவங்களுக்கு நம்மளுடைய மார்க்கெட்டில் இருக்க பிராண்ட்ஸில் பஜாஜுங்கிற ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அதோட பேர் வந்து சேட்டாக் அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. நம்மளோட பார்த்தீங்கன்னா 2019 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம இங்கே ஷோரூம் பார்த்தீங்கன்னா நாமக்கல்லில் ஒரு பாஸ்ட் 2 இயர்ஸாக நாங்கள் வச்சுருக்கோம். நாமக்கல்லில் எங்கே இருக்குன்னு சொல்லியிருக்கேன். நாமக்கல் ரோடு பார்த்தீங்கன்னா சேலம் ரோடில் முதலப்பட்டி பஸ் ஸ்டாப்புக்கு மிக பக்கத்துலேயே இருக்குது, ரொம்ப பக்கத்துலேயே இருக்குங்க. நீங்கள் அந்த லொக்கேஷன் வந்தீங்கனாலே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு பைக் எதை பார்க்க போகிறோம்? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாடலுங்க. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 3501ங்கிற மாடல். இதுதான் நம்மளோட இருக்கிறதுலே டாப் மாடல்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு கீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு இதுதான் கீயாக இருக்கும். நீங்கள் பேக்கெட்ஸில் இல்லை வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் சேஃபில் வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணுறோம் பாருங்க. இப்போ டிஸ்பிளேயில் உங்களுக்கு என்ன வரும்னா எவ்வளோ % சார்ஜ் இருக்குது, எவ்வளோ ரேஞ்ச் போகலாம், உங்களுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணியிருக்கோமோ, இதில் ஸ்பீடோமீட்ரு, அது போக உங்களுக்கு இந்த டச் டிஸ்பிளேயில் வந்துடும். உங்களுக்கு இதில் நீங்கள் ஆப்ஷன்ஸ்லாம் செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிப் செக் பண்ணுறது அந்த மாதிரி டீட்டெயில் எல்லாத்தையும் நீங்கள் இந்த டச் டிஸ்பிளே மூலிமா யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு டச் கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டச் ஆஃப் பண்ணிட்டு பட்டன் ஆக்சஸ் கூட பண்ணிக்கலாம். நம்ம இதுதான் க்ளோ பாக்ஸ். இதை நீங்கள் ஓல்டு சேட்டாக் ஸ்கூட்டரில் கொடுத்துருப்பாங்க. இதுதான் க்ளோ பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் உங்களுக்கு மொபைல் சார்ஜிங் போட்டு வந்துடும். வித் சேஃப் பாக்ஸாக இருக்கும். இது நீங்கள் சேஃப் அண்ட் செக்யூராக உங்களுடைய பர்ஸ் ஆர் மணி எது இருந்தாலும் நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம். நீங்கள் பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 லிட்டர் வந்துடும். சார்ஜர் இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு இது சார்ஜர் இந்த மாதிரி வந்துடும். இதுதான் வந்து ஒரு சார்ஜிங் போட்டு இதில் நீங்கள் சார்ஜ் இன்ஜெக்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம் சீட்டை. 35 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். இது எல்லா வெஹிக்கிளுக்கும் இருக்கும். இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 35 செக்மெண்ட்டில் வருதுங்க. 35 சீரீஸோட ஃபஸ்ட் மாடல்னால இதுக்கு பேர் 3501. ஆக்சுவலாக இதோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 3.5 கிலோவாட், 153 கிலோமீட்டர் ரேஞ்ச் கிடைக்கும். உங்களுக்கு ஆன் ரோடுக்கு வரும்போது உங்களுக்கு 153 கிலோமீட்டர் ரேஞ்ச் கிடைக்கும். அதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்ரு பவர் சொல்லுவாங்க. இதோட மோட்ரு பார்த்தீங்கன்னா 4.2 கிலோவாட்னால உங்களுக்கு நல்ல ஒரு ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 73 கிலோமீட்டர் டாப் ஸ்பீடு போகும் வெஹிக்கிள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகோ மெட்டாலிக்பாங்க. இந்த கலர் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து பிரிஸ்டா க்ரீன்னு சொல்லுவாங்க. இது ஒரு கலர் அவைலபிள் இருக்குது. இதுலேயே உங்களுக்கு மார்ட் ஸ்கார்லெட் ரெட்னு சொல்லுவாங்க. ஆசல் நெட்டுன்னு ஒரு கலர் இருக்குது. ப்ரூக்லின் பிளாக்னு இருக்குங்க.
இந்த டோட்டலாக 5 கலர் ஆப்ஷன்ஸ் இந்த மாடலில் இருக்குங்க. இந்த டைப் ஆஃப் மோட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் டிரைவ்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக மார்க்கெட்டில் இருக்க ஹப் மோட்டர், செயின் டிரைவ், பெல்ட் டிரைவ் மாதிரி கிடையாது. இது டைரெக்டாக நம்ம ஃபங்க்ஷன் ஆகுறது. வீலோட கனெக்டபுளாக இருக்கும் உங்களுக்கு. ஈஸி டு அக்சஸாக இருக்கும் உங்களுக்கு. ஹெட் லேம்போட பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த அவுட்டர் பீம் எப்பயுமே உங்களுக்கு நார்மலாக எரிச்சிக்கிட்டு தான் இருக்கும் உங்களுக்கு. நைட் டைமில் நம்ம லைட்டோட பவரை பற்றி நம்ம ஒரி பண்ணிக்க வேணாம். நம்ம எதிர்பார்க்கறத விட அதிகமான அளவே உங்களுக்கு பவர் கிடைக்கும். இந்த மாடலோடைய உங்களுக்கு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,34,500 வரல வருங்க. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 3502. அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு லாஸ்ட்டு இப்போ நம்ம பார்த்ததை விட அடுத்த மாடல் 3501 தான் டாப் மாடல். இது 3502 செகண்ட் மாடல். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீ டைப்பில் வந்துடும். ஓகே. ப்ரீவியஸ் மாடல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு சென்சார் கீ பார்த்துருப்பீங்க, FOP கீ பார்த்துருப்பீங்க. இது நார்மல் மெக்கானிக்கல் கீ. எனக்கு நார்மல் கீ தான் நீட் இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த விஷயங்கள்லாம் சேம் டிஸ்பிளே வந்துடும். அண்டு சேம் ஆக்சஸ் எல்லாமே இதில் இருக்கும். என்னென்னா இது வந்து உங்களுக்கு டச்சாக இல்லாமல் பட்டன் ஆக்சஸில் நீங்கள் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே. பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்த மாடல் மாதிரியே இதுவும் 35 லிட்டர் ஸ்பேஸ் கிடச்சிரும் உங்களுக்கு. இதோட சார்ஜிங் டைப் பார்த்தீங்கன்னா வித் அடாப்டரோட வந்திருக்கும். இது நீங்கள் வந்து சேம் டைரக்ட் தான் லாக் பண்ணி நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பூட் ஸ்பேஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம். டோட்டல் சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா 4.5 ஹவர்ஸில் ஃபுல் ஆயிரும் உங்களுக்கு. இந்த மாடலில் டோட்டலாக 4 கலர்ஸ் அவைலபிள் இருக்குது. இது கிரே இருக்குங்க உங்களுக்கு, பிளாக் இருக்குது, அதுக்கப்புறம் ப்ளூ வரும், அதுக்கப்புறம் ஒயிட் வருங்க. 4 கலர் ஆப்ஷன்ஸில் கிடைக்குங்க இந்த மாடல். இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 153 ரேஞ்சு, 73 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்துடும் உங்களுக்கு. சார்ஜிங் டைம் 4.5 ஹவர்ஸ் வரும். ஆக்சுவலாக நம்மளோட மாடல்ஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெட்டல் பாடி தான் யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு இந்த மெயின் பேனல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு மெட்டலில் வந்துடும். மெட்டல் பாடியாக கொடுத்துருப்பாங்க. இது மார்க்கெட்டில் சேட்டக்கில் மட்டும்தான் மெட்டல் பாடி யூஸ் பண்ணுறாங்க எலக்ட்ரிக் செக்மெண்ட்டில். இப்போ 35 சீரீஸில் பேசிக் மாடல்னு பார்க்கும்போது 3503 வருங்க. இந்த மாடல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 153 IDC ரேஞ்ச் கிடைக்கும். அதே சேம் 3.5 கிலோவாட் பேட்டரிஸில் வந்துடும் உங்களுக்கு. சார்ஜிங் டைம் 4.5 ஹவர்ஸ் கிடச்சிரும். இதோட மாடலோட பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மலான யூசேஜஸ், டெக் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் எனக்கு நீடு கிடையாது, எனக்கு வந்து நார்மல் யூசேஜுக்கு வேணும் வெஹிக்கிள், அதுக்கான ஒரு ப்ராடக்ட் கொடுங்கன்னா அதுக்கு இந்த ப்ராடக்ட் பெஸ்ட்டான ப்ராடக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசேஜ் பார்த்தா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ், எவ்வளோ கிலோமீட்டர் போக முடியும், ஸ்பீடோ மீட்டர் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. ஓடோமீட்டர் வந்துடும். ட்ரிப்பு செட் பண்ணிக்கலாம். ஒரு வெஹிக்கிள் டிரைவ் பண்ணுறதுக்கு என்னென்ன மெயின் ஃபங்க்ஷனிங் வேணுமோ அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது போக உங்களுக்கு ஸ்பேஸ் நம்ம சேட்டக்கில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா எல்லா மாடலுக்கும் ஒரே வகையான ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. சார்ஜிங் டைமும் ஓரளவுக்கு மேட்சபிளாக இருக்கும் உங்களுக்கு. 3503ஓட டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 63 to 65 வரல இருக்கனால இதுக்கு ட்ரம் பிரேக்ஸ் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதுவே உங்களோட டிரைவிங்கோட ஸ்பீடுக்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இந்த 3503ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர், பிளாக் கலர் அண்டு ஒயிட் கலர் அண்ட் கிரே கலர்னு சொல்லுவாங்க. 4 கலர் அவைலபிளாக இருக்குங்க. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 3001 மாடல் இருக்குல்லே. இதுதான் பேசிக் மாடல். ஏன் பேசிக் சொல்கிறேன்னா இது ப்ரைஸும் கம்மி தான் உங்களுக்கு. ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 99,500 வரைந்து கிடைக்கும். இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 127 கிலோமீட்டர் வரல கிடைக்கும். 3 கிலோவாட் பேட்டரிங்கிறனால 127 கிலோமீட்டர் உங்களுக்கு ரேஞ்ச் கிடைக்கும் உங்களுக்கு. இன்னொன்று என்னென்னா இதோட கலர் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கை ப்ளூ அண்டு ரெட் கலர், எல்லோ கலர், ஒயிட், பிளாக்னு சொல்லி வேரியேஷன் கலர்ஸில் இருக்குது உங்களுக்கு. லேடிஸ்க்கு வந்து இந்த ஸ்கூட்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க மினிமம் ரேஞ்ச் தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் பார்ப்பாங்க, கொஞ்சம் வெயிட் கம்மியாகவும் பார்ப்பாங்க. இந்த வெஹிக்கிள் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மேக்ஸிமம் லேடிஸ் வந்து விரும்புவாங்க இந்த வெஹிக்கிளை. பட் ஆனால் இது என்னென்னா உங்களுக்கு சேம் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. டாப் மாடல் ஸ்பேஸ் இதிலே கொடுக்குறாங்க, அதோட பில்டு குவாலிட்டியும் கொடுக்குறாங்க, மெட்டல் பாடியும் கொடுக்குறாங்க, சார்ஜிங் டைம் கொடுக்குறாங்க, எல்லாமே ஈவனாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஒன்லி பார்த்திங்கன்னா ரேஞ்ச் மட்டும் உங்களுக்கு ஒரு 127 கிலோமீட்டர் கிடைக்கும். இதுக்கு சார்ஜ் வேறு மாதிரி இருக்கும் கொஞ்சம். சார்ஜர் பார்த்தீங்கன்னா இதோடைய சார்ஜர் பார்த்தீங்கன்னா சூட்கேஸ் டைப்பில் வந்துடும் உங்களுக்கு. சேம் ஸ்பேஸ் வரும் உங்களுக்கு. 35 லிட்டர் ஸ்பேஸ் வந்துடும். சேம் எல்லாம் போல தான் உங்களுக்கு. சார்ஜ் இதில் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ப்ரொவிஷனாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு சேஃப்டியான ஒரு இதாக இருக்கும். ஏன்னா நம்ம சீட் க்ளோஸ் பண்ணிக்க முடியும். நிறைய ஈவிஸில் பார்த்தீங்கன்னா ஓப்பனபுளாக இருக்கும். சார்ஜிங் போட்டு ஓப்பனாக இருக்கும்போது வாட்டர் போயிருமோ அப்படின்னு சொல்லி நிறைய ஒரி பண்ணுவாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ்டாக இருக்கனால அந்த இஷ்யூ கிடையாது நமக்கு. IP67 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் நம்ம எல்லா ஸ்கூட்டருக்கும். ஸ்கூட்டருடைய பேட்டரி மோட்டர் மட்டும் கிடையாது, என்டையர் ஸ்கூட்டருக்கே இருக்குது. அதனால் நீங்கள் மழை அதை பற்றிலாம் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேணாம். மழை வாட்டரை பற்றி நாமளே வாட்டர் வாஷ்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. இதோட பேட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் சார்ஜிங் போட்டு வந்துடும். ஒரு 1/2 அன் ஹவர் சார்ஜ் பண்ணாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு 60-70% வந்து மொபைல் ஃபுல்லாகிடும் உங்களுக்கு. ஆஸ் யூஸ்வல் ட்ரம் பிரேக் தான் வந்துடும் உங்களுக்கு. இதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 63 கிலோமீட்டர் to 65 கிலோமீட்டர் டாப் ஸ்பீடு கிடைக்கும். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் டிஸ்பிளே வந்துடும். வெஹிக்கிளோடைய பேசிக் நீட்ஸ் எல்லாமே இதில் வந்துடும் உங்களுக்கு. இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, அதோட ரேஞ்ச் எவ்வளோ, ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், அப்புறம் வந்து ட்ரிப் செட் பண்ணிக்கலாம். நம்ம தேவையான அளவுக்கு ட்ரிப் செட் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு வந்து டிரைவ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈகோ ஸ்போர்ட்னு 2 டிரைவிங் மோட்ஸ் தராங்க. ஈகோங்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 50-52 வரல நீங்கள் போகலாம். ஸ்போர்ட்டுங்கும் போது ஃபுல் கெப்பாசிட்டியோட ஒரு 70 அந்த ரேஞ்ச் வரல நீங்கள் போக முடியும். 3501 டாப் மாடலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 0 to 80% 3 ஹவர்ஸில் ஃபுல் ஆயிரும் உங்களுக்கு. மற்ற மாடல் 3502, 3 and 3001 மற்ற 3 மாடல் பார்க்கும்போது உங்களுக்கு 3.5 ஹவர்ஸில் உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிடும். 0 to 80%க்கு 3.5 ஹவர்ஸ் தான் எடுத்துக்கும் உங்களுக்கு. தம்பி ஆ நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. சேட்டாக் ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நாமளும் சேட்டாக் தான் வச்சுருக்கோம். ஆமாம், ரெட் கலர் எஸ். டாப் எண்டு நல்லா இருக்குது, நல்ல ஆன் ரோடு சூப்பராக. ஒரு நாள் அந்த வண்டியை சோலோவாக பிளாக் பண்ணிடலாம், தாராளமாக பண்ணிடலாம். ஸோ இவங்களுடைய நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறோம். எஸ், வேணும்னா கால் பண்ணி பேசிக்கிங்க. ஏதாவது டவுட்டாக இருந்தால். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நம்ம யோகம் vlogs யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா தான் அப்புறம் ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நம்மளுடைய யோகம் vlogs வந்து ஃபேஸ்புக்லேயும் இருக்குது, இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்குது. அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. யோகம் vlogs.